ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மே மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு. அதில் ஃபஸ்ட் வீக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் வீக் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மகப்பேறு நலச்சட்டம் 1961. இது நம்ம ஃபஸ்ட்டு அப்போவே பார்த்தது தான். மகப்பேறு நலச்சட்டம் 1961. அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாப்ளர் விளைவு. அதாவது டாப்ளர் விளைவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா வானிலையை வந்து கண்காணிக்கிறோம். அதை பற்றின வெதர் ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். ஸோ டாப்ளர் விளைவுனா நமக்கு என்னன்னு தெரியணும். டாப்ளர் விளைவுனா ஒன்றும் கிடையாது, ஒரு ஒளி அலைகளை வந்து ஒரு விஷயத்தில் செலுத்தி அது வரக்கூடிய அதிர்வெண்ணை பயன்படுத்தி என்ன நடந்திருக்கு, அதனுள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குன்றதை கண்டுபிடித்தான். அதே போல் ஒளி அலைகளை வந்து நம்ம மேகத்துக்குள்ளார அனுப்புகிறோம். அதுலேருந்து வரக்கூடிய அதிர்வெண்ணை வச்சு அந்த வானிலை எப்படி இருக்குன்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ டாப்ளர் விளைவை பயன்படுத்தி வானிலையை கண்காணிக்கிறோம். ஓகே. அதே போல் வந்து நவ் கேஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது, வானிலை முன்னறிவிப்பு. வானிலை பற்றி முன்னறிவிப்பு, அது நவ்காஸ்ட்டு. நவ்னா நம்மளுடைய சிஸ்டம், நேவிக்கெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சிஸ்டம் நம்மளது யூஎஸ், எர்த் அப்சர்விங் சேட்டலைட். அதன் மூலமா வானிலையை கண்காணிப்போம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002 வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகாலயாவில் வந்து நோக்ரெக் உயிர்கோள காப்பகம் இருக்குது. அதுக்கப்புறம் பாலபக்ரம் நேஷ்னல் பார்க்கு. இதில் நமக்கு மெயினாக கேட்கக்கூடியது நோக்ரெக் மேகாலயா. நோக்ரெக் உயிர்கோள காப்பகம் மேகாலயா வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா RTE ரைட் டு எஜுகேஷன் 2009. அதாவது அனைவருக்கும் கல்வி. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும், அதாவது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், 6 வயசுலேருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. ரைட் டு எஜுகேஷன் 2009. இது நடைமுறைப்படுத்துறது 2010. அது ஏப்ரல் 1. அந்த ஏப்ரல் 1 தான் நம்ம கல்வி தினமாக கொண்டாடுறோம். ஓகே. அதே போல் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் வந்து இந்த ஆர்டிக்கல். அதாவது ஆர்டிக்கல் 45, 6 வயசுலேருந்து 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்குறது பெற்றோருடைய கடமை. 45. இப்போ அதை என்னவாக மாற்றிட்டாங்கன்னா அடிப்படை உரிமையை மாற்றிட்டாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு உள்ள குழந்தைகள் வந்து அந்த கல்வியை பெறுறது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமை. 21A சொல்லுது. அது எந்த சட்டத்திருத்தம்? இந்த சட்டத்திருத்தம் 86வது சட்டத்திருத்தம் 2002. 86வது சட்டத்திருத்தம் 2002. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்த பாருங்கள், 2025 கடல் மீன் பிடிப்பு தரவரிசையில் ஃபஸ்ட்டு இது டிஎன் இருக்குது. டிஎனில் கன்னியாகுமரி இருக்குது. 2வது குஜராத் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கடல் மீன் பிடிப்பில் ஒரு ஸ்டாட்டிக்காக கேட்டோன்னா கடல் மீன் பிடிப்பில் யார் அதிகம்னா கேரளா தான், கொச்சி தான். இது ஸ்டாட்டிக்கு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 2025 படி என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னால் கடல் மீன் பிடிப்பில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. தமிழ்நாடுல எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு இருக்குன்னா கன்னியாகுமரி. ஓகே. இந்த இடத்த பாருங்கள், NASM-SR ஏவுகணை. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரிலிருந்து ஏவப்படும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. இந்தியாவின் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரிலிருந்து ஏவப்படும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை எதுனா NASM-SR ஏவுகணை. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு சிறந்த செயல்பாடு திரிபுரா, அதிகபட்ச பங்கேற்பு UP. இது ஏன்னா இருக்கிறதுல பெரிய ஸ்டேட்டு, அதாவது இப்போ அதிக மக்கள் தொகை கொண்ட ஸ்டேட்டு UP. அந்த UP அதிகமாக பங்கேற்றிருக்கு. ஓகே, சிறந்த செயல்பாடு திரிபுரா. அடுத்து காவு நாற்றாங்கால் நடும் திட்டம் கேரளா. அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய பூர்வீகமாக இருக்கக்கூடிய தாவர இனங்களை கண்டறிந்து அந்த இனங்களை பெருக்க செய்கிறது. அதுதான் காவு நாற்றாங்கால் நடும் திட்டம். ஆபரேஷன் நேத்ரா என்ன சொல்லுது? ஆர்மி நடத்தக்கூடிய கண் மருத்துவ முகாம் லே லடாக்கில் நடத்தியிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் நேத்ரா ஆர்மி நடத்தக்கூடியது கண் மருத்துவ முகாம் லே லடாக்கில் நடத்தியிருக்காங்க. ஓகே. அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் 1983. இதை யார் அமைச்சது? பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர் தான் இதை அமைச்சார். ஸோ அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் 1983.
அடுத்து பார்த்திங்கன்னா பர்கி அணை. பர்கி அணைனா ஒன்றும் கிடையாது, அங்கே சொகுசு படகு வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. இது எம்பியில் இருக்குது, ஓகேவா. இந்த பர்கி அணை எதன் குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அப்போ எம்பியின் மத்திய பிரதேசத்தின் உயிர் நாடின்னு எதை சொல்கிறாங்கன்னா நர்மதா நதி சொல்கிறாங்க. அந்த நர்மதா நதி குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த பர்கி அணை. இந்த பர்கி அணையில் லேட்டஸ்ட்டாக சொகுசு கப்பல் கவிழ்ந்து விழுந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. இது மேபி இன்டர்வியூ கொஷின்ஸில் மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்டர்வியூ கொஷின்ஸில். ஓகே, அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, கன்ஹா புலி காப்பகம். கன்ஹானாலே மத்திய பிரதேசம் தான். கன்ஹா பயோஸ்பியர், கன்ஹா புலி காப்பகம், கன்ஹானாலே மத்திய பிரதேசம். ஓகே, அடுத்து கப்பல் மகேந்திரகிரி, மேம்பட்ட மறைமுக போர்க்கப்பல். இதுதான் மெயின். இந்த மகேந்திரகிரின்னு பேர் எதனால் வந்ததுன்னா, மகேந்திரகிரி மலை ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த பேர் வந்தது மகேந்திரகிரி. ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. எப்படி ஐஎன்எஸ் மகேந்திரகிரி மேம்பட்ட மறைமுக போர்க்கப்பல். அது ஒரு போர்க்கப்பல். எங்கே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மசகான் மும்பை கப்பல் கட்டுந்தளத்தில் தயாரிச்சிருக்காங்க. டிஎன் தேர்தலை பற்றி பார்க்குறோம். டிஎன் தேர்தலை பற்றி ஒரு ரீசைக்கிள் தான். ஏப்ரல் 23 டிஎன் தேர்தல் நடந்தது. கவுண்ட்டு May 4. ஓகே, மொத்த வாக்கு பார்த்தோன்னா 5.7 கோடி பேர். அதில் வாக்களிப்பு பார்த்தோன்னா 4.8 crores. இதில் வாக்களிக்காதவங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் வாக்களிக்கவே இல்லை. அதே போல் இதில் அதிக வாக்கு யாருக்கிட்ட இருக்குதுன்னா நல்லாவே தெரியும், பெண்கள்கிட்ட தான். 2.5 கோடி வாக்கு. எப்படி 2.5 கோடி வாக்கு ஃபீமேல்கிட்ட தான் இருக்குது. 86% வாக்கு போலாயிருக்கு. மேல்கிட்ட பார்த்தோன்னா 2.3 crores, 83% போலாயிருக்கு. அதே மாதிரி அதிகபட்ச வாக்கு எங்கே நடைபெற்றிருக்குன்னா கரூர் 93% கரூரில். ஓகே, குறைவான வாக்கு எங்கன்னா பாளையங்கோட்டையில். ஓகே, அதே போல் வந்து இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக வாக்குள்ள தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர், 4.4 லட்சம் வாக்கு. அதிக வாக்குள்ள தொகுதி சோழிங்கநல்லூர், 4.4 லட்சம் வாக்கு. ரொம்ப குறைவான வாக்குள்ள தொகுதி எதுனா போர்ட். ஓகேவா, போர்ட் அதாவது இங்கே தான் வந்து சேகர் பாபு அவர்கள் திமுகவில் நின்று ஜெயிச்ச இடம் போர்ட். ஓகேவா, இதில் 99,000 தான் வாக்கு இருக்குது. குறைவான வாக்குள்ள தொகுதி. ஓகே, ஆப்ரேஷன் ஒயிட் ஸ்ட்ரைக். ஒயிட்டாக என்ன இருக்கும்? ஏதாவது சர்க்கரை இருக்கும், போதைப் பொருள் இருக்கும். ஆப்ரேஷன்லாம் பண்ணுற அளவுக்கு சர்க்கரை வச்சுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, கொக்கைன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ மும்பையில் வந்து கொக்கைன் பறிமுதல். ஆப்ரேஷன் ஒயிட் ஸ்ட்ரைக். ஒயிட்டு தான் கீ பாயிண்ட்டு. மும்பையில் கொக்கைன் பறிமுதல். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளர் தினம், சர்வதேச உழைப்பு தினம் May 1. அது எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் வந்ததுன்னா அமெரிக்காவில் 1886 ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் பண்ணனால தான் 1886 ஏப்ரல் May 1. அந்த May 1 தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கொண்டாடுறோம். அதே போல் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறது யாருன்னா மா சிங்காரவேலர். 1923 இதில் கொண்டாடிருப்பார், ட்ரிபிள்கேனில் கொண்டாடிருப்பார். அந்த கொண்டாடிய அந்த தொழிலாளர் கட்சி இருக்குல்ல, அது இதுதான் இந்துஸ்தான் தொழிலாளர் கிசான் கட்சி, மெட்ராஸ். சிங்கர்வேலர் தான் அதை கொண்டாடினார். ஓகே, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் எப்போ 1919 உருவாக்கப்பட்டது. இதுக்கப்புறம் முதல் உலக போருக்கு அப்புறம் அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை போட்டதுக்கப்புறம் உருவாக்குனாங்க. இதுதான் மெயின். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. சர்வதேச தொழிலாளர் அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது இதுதான், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த இடத்துல பாருங்கள்,
ஜிஎஸ்டி அறிமுகமானது எப்போது? 2017 7வது மாதம் 1ஆம் தேதி, அதாவது 2017 ஜூலை 1ஆம் தேதி. இதனுடைய ஆக்டு 2016. ஓகே, இப்போ கரண்ட்டாக ஸ்லாப் எத்தனை ஸ்லாப்னா 3 ஸ்லாப் தான். ஒன்று 5%, அடுத்து 18%, அதுக்கப்புறம் டேரெக்டாக 40%, 5%, 18%, அதுக்கப்புறம் டாப்பு 40%. ஓகேவா? அதே போல் வந்து இந்த ஜிஎஸ்டின்றது எத்தனாவது ஆர்டிகல் கீழே வருது? ஏன்னா சட்டம் சார்ந்ததில் எத்தனாவது ஆர்டிகல் கீழே வருதுன்னா 279A. ஏன்னா இது புதுசாக தானே சேர்த்துருக்கோம். ஜிஎஸ்டின்றது புதுசாக சேர்க்கப்பட்டது, அதனால் 279A. ஓகே, எத்தனாவது சட்ட திருத்தம்? 101வது சட்ட திருத்தம். 101வது சட்ட திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? 2017. மசோதா 2016. அப்போ 101வது சட்ட திருத்தம் 2016. இதுக்கு யார் ஹெட்டு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போ யார்? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு வாட்டருக்கு, அதாவது ஒன்றும் கிடையாதுங்க. பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா. கிருஷி சிஞ்சாய் யோஜனானா ஒன்றும் கிடையாது, சொட்டு நீர் பாசனம். ஒரு துளி அதிக விளைச்சல். ஓகே. அட்டல் புஜல் யோஜனான்னு ஒன்றும் கிடையாது, நிலத்தடி நீர் மேலாண்மை. ஓகே. பிஎம் குசும் யோஜனா ஒன்றும் கிடையாது, சோலார் மூலமாக நீர்ப்பாசனம் அளிக்குது. சோலார் மூலமாக நீர்ப்பாசனத்துக்கு குசும் யோஜனா. ஓகே. சிம்பெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சிம்பெக்ஸ் 2 2026. இது ஆர்மி ரிலேட்டடான கூட்டு பயிற்சி. யாருக்கும் இடையில? இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு சிம்பேக்ஸ். இந்த இடத்த பாருங்கள், ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நடந்தது. நம்ம டீன் எலெக்ஷன் நடந்ததா, அதில் மெஜாரிட்டி காட்டணுமா? அந்த மெஜாரிட்டி 118 இருக்கணும். ஆனால் டிவிக்கு 108ம், டிஎம்கே மட்டும் 59ம். ஓகேவா? ஏடிஎம்கே வந்து 47ம், காங்கிரஸ் 5, பிஎம்கே 4, விசிகே 2, சிபிஐ 2, சிபிஐஎம் 2, ஐயுஎம் முஸ்லீம் லீக் கட்சியும் 2. ஸோ இதனால் வந்து மெஜாரிட்டி யாருமே காட்ட முடியல. தொங்கு சட்டசபை வந்தது. தொங்கு சட்டசபை வந்தாலும் மெஜாரிட்டி காட்ட சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து டிவிகே கூட காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவும் கொடுத்துட்டாங்க. அதனால் ஆட்சி சிறப்பாகவே நடந்துகிட்ருக்கு. ஓகே, அடுத்து வாங்க, இந்த இடத்த பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் பற்றின ஆர்டிகல் என்ன? 324 தேர்தல் பற்றின ஆர்டிகல். ஓகே. ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். ஆளுநருக்கு அமைச்சரவை வந்து ஆலோசனை கொடுக்கும். ஓகேவா? அதுதான் 163. 164 சிஎம் நியமனம். சிஎம் உட்கார்ற சேருக்கு வந்து என்னது? 4 கால் இருக்கும். அந்த 4 கால் நிலையாக இருந்தால் தான் அவர் நிலையாக இருப்பார். ஸோ அதுபோல் அந்த 4 நமக்கு கீ பாயிண்ட்டு. அதே போல் வந்து 100 தான் வரும். 100க்கு அப்புறம் தான் வரும். மாநிலம் சம்மந்தமானதெல்லாம் 100க்கு அப்புறம் தான் வரும். இது ஒரு கீ பாயிண்ட். இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். 164 சிஎம் நியமனம். ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், 10 கூட்டினா 174. இந்த 174ன்றது என்னது? கவர்னர் சட்டமன்றத்தை கூட்டுவார், ஒத்தி வைப்பார், கலைப்பார். கவர்னர் எப்படி சட்டமன்றத்தை கூட்டுவார், ஒத்தி வைப்பார், இது பண்ணுவார். ஓகேவா? இது 174. 176 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்றத்தோட சட்டமன்றம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல் உரை யாருடையதாக இருக்கணும்? ஆளுநருடையதாக இருக்கணும். பொது தேர்தல் நடந்து ஒரு சட்டமன்றம் நடக்குதுன்னு சொன்னால் அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்? உரை நிகழ்த்துவார். அந்த ஆர்டிகல் வந்து 176. ஓகே, அடுத்து வாங்க, கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனாவது ஸ்கெடியூல்? 10வது ஸ்கெடியூல். ஓகே. எத்தனாவது சட்ட திருத்தம்? 52வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்? 1986. 1986 85 வரும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா இதை கொஞ்சம் செக் பண்ணிங்க. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போது? ஜென்ரல் எலெக்ஷனில் யூஸ் ஆகும். ஆனால் இது கட்சித்தாவல் தடை சட்டம் எதற்கு பொருந்தாதுன்னா உள்ளூர் எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன், எம்சி எலெக்ஷனுக்கு பொருந்தாது. ஓகே.
அடுத்து இது ரொம்ப முக்கியமானது ஊழல் தடுப்பு சட்டம் 1988. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ரொம்ப முக்கியம். இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் ஃபஸ்ட்டு காகிதமில்லா நீதித்துறை மாநிலம் சிக்கிம். இந்தியாவின் ஃபஸ்ட்டு காகிதமில்லா நீதித்துறை மாநிலம். அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு காகிதமே இல்லை, பேப்பர்லெஸ்ஸு, எல்லாமே டிஜிட்டல் தான். அந்த நீதித்துறை மாநிலம் இது சிக்கிம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், திருஷ்டி மிஷன் அப்படின்றது அட்வான்ஸ்டு யூஎஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகேவா? உலகின் ஃபஸ்ட்டு ஆப்டோசார் சேட்டலைட்டும் இதுதான், திருஷ்டி மிஷன். இது அனுப்புனது யார்? பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கேலக்ஸி ஐ தான் அனுப்பிச்சிருக்கு. இதை எந்த ராக்கெட்டில் அனுப்பிச்சாங்கன்னா ஃபால்கான் 9 ஸ்பேஸ் எக்ஸு எலான் மஸ்கோடது, அதில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஏன் படிக்கணும்னா, நம்ம உள்நாட்டு சம்மந்தமாக இருக்குல்ல, அதனால் இது வந்து உள்நாட்டு சம்மந்தமாக ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்குல்ல, அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ திருஷ்டி மிஷன்ன்றது ஒன்றும் கிடையாது, அட்வான்ஸ்டு யூஎஸ், அவ்வளோதான். அதேமாதிரி உலகின் ஃபஸ்ட்டு ஆப்டோசார் சேட்டலைட். இந்த வாரத்தில் பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவு 2 கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அதில் ஒன்று வந்து ஆழ்கடலில் மிக உயர மனித குவியல். அதாவது மனுஷன் ஒன்று மேலே நின்று கோபுரம் மாரி இருக்கும் பாரு, மனுஷன் ஒன்று மேலே நின்று இப்படி கோபுரம் மாரி இது பண்ணும்ல, அந்த மாதிரி ஆழ்கடலில் மிக உயரமான மனித குவியல், அந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. ரெண்டாவது வந்து ஆழ்கடலில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தேசிய கொடியை விரிச்சிருக்காங்க. 60க்கு 40 அப்படின்ற அளவில் வந்து நம்மளுடைய தேசிய கொடியை நீருக்கடியில் விரிச்சிருக்காங்க. ஸோ இது 2வது கின்னஸ் ரெக்கார்டு. ஸோ இதை பற்றி கேட்டோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சர்வதேச பெரிய பூனை கூட்டமைப்பு 2026க்கு யார் தலைமை? இந்தியா தலைமை. அதை உருவாக்குனது யார்? இந்தியா. அதனுடைய செயலகம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. 2023 உருவாக்கியிருக்கு. பெரிய பூனைனா இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பூனை இனத்தை, அதுலேயும் எஸ்பெஷலி வந்து புலியை தான். ஏன்னா ஆசியாவிலேயே, உலகத்துலேயே ஆசியாவில் தான் புலி அதிகம். ஆசியாவில் எங்கே புலி அதிகம்னா நம்ம இந்தியாவில். ஸோ அதனால் வந்து இந்த சர்வதேச பெரிய பூனை கூட்டமைப்பு உச்சி மாநாடு வந்து 2026. பட் இது கேட்க மாட்டாங்க, பட் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து புலி ரொம்ப முக்கியம், காட்டுக்கும் அதே போல் புலி ரொம்ப முக்கியம். இது சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக வர்றதுனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. உலக சுகாதார தினம். அதாவது உலக சுகாதார தினம் இப்போது April 7. அது ஏன் நம்ம கொண்டாடுறோம்? அப்போ தான் வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948 April 7 ஓப்பன் பண்ணியிருப்போம். இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், உலக சுகாதார தினத்தை April 7 கொண்டாடுறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருங்க வரோம். அடுத்து வந்து 10லேருந்து பார்க்கணுமா? 10லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. 10ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.